Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். இது சாணக்யாவின் 7 சென்ஸ் அட் 7 PM. இன்றைக்கி டெல்லியில் ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. ரொம்ப நாளாக திமுக கூட்டணியில் நடந்துகிட்ருக்க சண்டைக்கெல்லாம் அந்த சந்திப்பு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி 7 சென்ஸோட டாபிக். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக விவாதிக்கிறதுக்காக நம்ம ஆசிரியர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், மெயின் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி வலுப்பெறும் என்டிஏ இணையும் ஓபிஎஸ் நாளைக்கு அவரோட முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க என்டிஏ தான் அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு. ஸோ நாளைக்கு அந்த அறிவிப்பு எதிர்பார்க்கலாமா சார்? மெயின் டாபிக் போகிறதுக்கு முன்னாடின்னா எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் உங்களுக்கு மெயின் டாப்பிக்காக தெரியலையா? அது வந்து இணையும் வலுப்பெறும் என்டிஏன்னு ஏன் போட்டிங்க? திரு ஓபிஎஸ் ஒருத்தர் இணைஞ்சிட்டனால என்டிஏ வலுப்பெற்ற போதா? அப்போ அது வந்து ஒரு பெரிய பெர்செப்ஷனலான ஒரு பில்டப்பை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே வலுப்பெறும் இந்தியன் போட்டிங்க. ஸோ திரு ஓபிஎஸ் என்பவர் வந்து ஒரு தனி நபர் அல்ல. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர் நிறைய பேர் வெளியே போயிருந்தாலும் அது வந்து பெர்செப்ஷனல் பில்டிங்கில் வந்து ஏடிஎம்கே ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எண்ணத்தை வந்து பெருசாக கொடுக்கும். எஸ்பெஷலி திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் தூத்துக்குடி வரைக்குமான அந்த மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். ஸோ திரு ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சார் அப்படின்னா இணைவாருன்னு நம்புகிறோம். அது இணைஞ்சார்னா அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். ஏற்கனவே திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய திரு டிடிவி தினகரன் உள்ள இணைஞ்சது வந்து அன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து 23 வந்திருந்த அன்னைக்கு எவ்வளோ பெரிய தொண்டர்கள்ட்ட ஜோஷ் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம். 2 பேர் பரஸ்பரம் பேரை சொல்லிக்கிட்ட போதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களே சொன்னதுக்கே வந்து ஒரு பெரியது. அதே மாதிரி அண்ணாமலை பேரை திரு இபிஎஸ் சொன்ன போதும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கணுங்கிறது தான் கட்சிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி தான் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் இணையணும்னு நான் ஏற்கனவே பல முறை சொன்ன போல திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கே கூட போகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. 3 முறை முதலமைச்சரானவர். ஏடிஎம்கேடைய கரவை டிக்கெட்டு தான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நம்புறவர். தாவேகா கூட போனார்னா அவருக்கு எந்த மாதிரியான செல்வாக்கு கிடைக்கும்னு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட போகணும்னா இவர் வந்து சிந்திக்கலாம். பட் அதற்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால திரு ஓபிஎஸ் அவருடைய முதல் வாய்ப்பாக ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ கூட்டணி தான் இருக்குது. எகெயின் நான் முதலாளி சொல்ல பல முறை சொன்னதான், யார் ஒருத்தரும் மேடை ஏறுகிற வரை திரு டிடிவி தினகரன் வந்து முதல் வாய்ப்பாக என்டிஏ தான் இருக்குங்கிறத நான் பல முறை சொல்லியிருந்தேன். அது அவரும் அவருடைய பேட்டில் குறிப்பிட்டார். பாண்டே ஒருத்தர் தான் அதை கரெக்டாக பிடிச்சார். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் யாரும் கவனிக்கலைங்கிற சொன்னார். ஆனாலுமே கூட நான் சொன்னேன் மேடை ஏற வரைக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அரசியல் தலைவர்கள் வந்து பல முறை பேசிப்பாங்க. அவரே திரு டிடிவி தினகரன் ஒப்புக்கொள்கிறார். நான் வந்து செங்கோட்டையன் என் கூட பேசிகிட்டு இருந்தார், மற்றவர்கள் என் கூட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது ப்ரெஸ் மீட்லேயுமே ப்ளஸ் சொல்லியிருக்காரு. எல்லா கட்சி கூட்டணி தலைவர்களும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னார். ஸோ என்ன நடக்கும் ஃபைனலாக அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. அதை சொல்லிகிட்டே சொல்கிறேன், முதல் வாய்ப்பாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்கே தான் இருக்குது. நீங்கள் ஆசைப்படுவது போல் இந்தியை வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இவர் இப்போ இயக்கமாக வந்து ஜாயின் பண்ணுவாரா இல்லை தனியாக வந்து ஜாயின் பண்ணுவாரா, அமமுகவில் சேர்ந்து ஜாயின் பண்ணுவாரா? அந்த சிக்கல் தான் இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தெரிகிறது இன்னைக்கு தேதிக்கு. ஏன்னா இன்னொரு கட்சியில் அவர் திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாருன்னா இந்த அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு ஒன்று முயற்சி பண்ணுற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம், அதில் வந்து அந்த பயணம் வந்து நிறைவுற்றும் டிஎம்கே போனார்னு. அதே மாதிரி இன்னொரு கட்சியில் சேர்ந்தாலும் அந்த சிக்கல் இருக்குது. ஸோ ஒரு தனி அமைப்பாக 2024 எப்படி வந்து மக்களவைத் தேர்தலில் அவர் வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டிட்டு வந்தார், அது மாதிரி வந்து போட்டியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அவர் பாஜக சின்னத்துலேயோ வேறு ஏதாவது ஒரு சின்னத்துலையோ போட்டிடலாம். சின்னம்னு வரும்போது நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு அது வந்து குக்கர் சின்னத்துலையோ ரெட்டலை சின்னத்துலையோ அல்லது வந்து தாமரை சின்னத்திலையோ போட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம எப்படி சேர்றாங்கன்னு அந்த லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சு தான் இருக்குது. அது என்னால் வந்து இன்னும் எனக்கான இன்புட்ஸ் வந்து கிடைக்கல, அதனால் எனக்கு சரியாக சொல்லலை. பட் உள்ளே வருவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். என்னவா வருவார் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக தலைவராகவே தான் வந்து நிற்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இன்னையோட மெயின் 7 சென்ஸ் டாபிக். இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் திரு ராகுல் காந்தி அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க. ரொம்ப நாளாக புகஞ்சிட்டு இருந்தது இந்த சந்திப்பு, அதை அணைச்சிருச்சா? எதுக்காக அந்த சந்திப்பு நடந்ததுன்னு முக்கியமாக பார்க்கணும். இதில் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் வந்து வேற பேசப்படுது, வேற மாதிரி செயல்படுது அப்படிங்கிறப்ப பேசுறது ஒன்றாவும் செயல் ஒன்றாவும் இருக்குங்கிற பார்க்குறோம். இந்த
ஒரு புகைச்சல் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது எவ்வளவு தெளிவாக இருந்தது அப்படிங்கிற கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை தவற விட்டார் அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டு வந்து தலைப்பு செய்தி என்ன, விளம்பர இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு சொல்லணும், சாயந்தரம் வந்து டிபேட் வைக்கிறேன்னு அவ்வளோ பண்ணக்கூடியவங்க இந்த சந்திப்புக்கு வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வழக்கமான 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானங்க, டெய்லி சந்திக்கிறதானங்கிற மாதிரி கொண்டு வர பார்க்குறோம். அப்போ இது வந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய புகைச்சலை ரொம்ப தெளிவாக ஆழமாக உறுதிப்படுத்துகிறது. நம்ம டே 1லும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், காங்கிரஸ் கட்சி வந்து டிமாண்ட் பண்ணுது. அப்போ யாருமே இதை சொல்ல, இன்னைக்கு தான் 4 பேர் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிகமான சீட் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டே வராங்கன்னு சொல்லி சொன்னோம். அன்னைக்கு யாருமே இதை கண்டுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணோம். 45 நாள் ஆச்சு அவங்க வந்து கெடு கொடுத்துருக்காங்க, அவங்க 30 நாளுக்குள்ளே சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்ல 45 நாள் ஆச்சு, இன்னும் சொல்லவே இல்லைங்கிற சொன்னோம். நேற்று அந்த கட்சியுடைய, காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய எலெக்ஷனுக்கான பார்வையாளர், அந்த குழுவுடைய தலைவர் கிரீஷ் ஷோடங்கர் வந்து டெல்லியில் இன்னைக்கு தெளிவாக பேட்டி கொடுத்தார். என்ன காரணத்தினால திமுக அமைதியாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி சந்தித்தோம், 13ஆம் தேதிக்குள்ள 7 நாளைக்குள்ள உங்களோட பதிலை சொல்லுங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. எல்லாரும் தேர்தல் வழியை தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமாக தேர்தல் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னார். ஏன் டிஎம்கேட்டேருந்து பதில் இல்லை அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லி சொன்னார். இதற்கு இடையில நம்ம பார்த்தோம், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள், எல்லா முக்கியமான கிட்டத்தட்ட 42 கூட்டிச்சு விசாரிச்சாங்க. அவங்கள்ட்ட எல்லாருக்குமே தனித்தனியாக பேசுனாங்க. திமுக கூட கூட்டணி உறுதி என்று முடிவாக இருந்தால் இவர்களோட பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு தான் ஐவர் குழு அமைச்சிங்க. ஐவர் குழு அமைச்ச பிறகு 40 பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவர்கள் முடிவு செய்யவில்லைங்கிற முக்கியமான புள்ளி. திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறதா, இந்த கேள்விக்கே பதில் இல்லை. இந்த கேள்வி முடிஞ்ச பிறகுதான் அப்படின்னு எத்தனை சீட்டு அப்படின்னு ஆட்சியில் பங்குண்டாங்கிறது, இதுவே முடிவடையாமல் இருக்கிறது. 2 காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கூட பேச்சுவார்த்தை நடத்துறது குழு அமைச்சிருச்சு. அந்த குழு வந்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்களை அன்னைக்கே போய் சந்திச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திமுக குழு அமைக்கல. சரிங்களா? ரைட். அப்புறம் கிரீஷ் ஷோடங்கர் சென்னையில் செல்வ பிறந்தையாளர் வச்சு பக்கத்தில் வச்சு பிரஸ் மீட் கொடுக்கும்போது டெல்லியிலாம் எந்த பேச்சு நடக்காது, எந்த பேச்சா இருந்தாலும் இங்கே தான் நடக்கும், சென்னையில் தான் நடக்கும் சொல்லி சொன்னார். இன்னைக்கு இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அப்போ இந்த சந்திப்பு காங்கிரஸ் குழுவுக்கும் திமுக குழுவுக்கும் நடக்கல. காங்கிரஸ் குழு அமைக்கப்பட்டாச்சு, திமுக குழு அமைக்கப்படவே இல்லை. சந்திச்சு பேசுனது திருமதி கனிமொழியும் திரு ராகுல் காந்தி அவரும். அப்போ இவர்கள் வந்து மேலிட தலைவர்கள் முடிவு செய்து விட்டு கீழே கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்க வந்து பாஜக பற்றி பேசும்போது, அதிமுக பற்றி பேசும்போது அவர் இவருக்கு அடிமை, இவர் அவருக்கு அடிமை, அவங்க அப்படி ஆகிட்டாங்க இப்படி ஆகிட்டு சொல்கிறாங்களே. இப்போ டெல்லிக்கு திமுக போக வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளோதான் கேள்வி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவின் அடிமை என்று கண்ணாபின்னான்னு கடுமையாக சொன்னாங்க. ஒரு தலைவர் பாக்கி கிடையாது. இப்போ திமுக இதுக்காக டெல்லிக்கு போச்சு. டெல்லியிலேருந்து திமுக வர வேண்டியதானே. அப்போ தானே வந்து டெல்லி எங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் சொல்லி சொல்லலாம். கலைஞர் அவர்கள் இருந்தபோது பல சந்தர்ப்பங்களில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அன்னைக்கு அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். மன்மோகன் சிங் அவர்கள் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் வந்திருக்கார். அண்ட் எங்களுடைய கைடிங் ஃபோர்ஸ் வந்து டிஎம்கே தான் தலைவர் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. கோபாலபுரம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு திமுக இதுக்கு அங்கே போகுது. அப்போ அவங்க ஏன் பேச்சுவார்த்தை நடத்த இங்கே வரல? அப்போ அப்பர் ஹேண்ட் காங்கிரஸ் எடுத்துருச்சு. நீங்கள் வர்றதுன்னா வாங்க பாஸ், வராட்டி போங்க பாஸ், எங்களுக்கு ஆஃபர் ஓப்பனாக இருக்குது, எங்களுக்கு அடுத்த டோர் ஓப்பனாக இருக்குன்னு தெளிவு கொடுத்தோன்னே இப்போ இல்லை அந்த மாதிரிலாம் முடிவெடுத்துறாதீங்க, நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாங்கிற ஒரு பேசிஃபை பண்ணுறதுக்கான விஷயத்தை திருமதி கனிமொழி எடுத்திருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களுடைய தூதுவராக. அப்போ என்ன நடந்திருக்கு உள்ள அப்படின்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே அவங்க பேசியிருக்கிறாங்க. அது அதிகார பகிர்வு பற்றி தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சீட்டு கட்டாயம் கூட கொடுப்போம், அது யார் யாரெல்லாம் வர்றாங்க பார்த்துக்கிடுவோம். நீங்கள் அலையன்ஸை பேசி கொண்டு வரக்கான வழி பண்ணி நாங்கள் காங்கிரஸ் அலையன்ஸும் திமுகவோட இருக்குதுங்கிறத முதல்ல உறுதிப்படுத்துங்க. அது என்னென்னா தே வாண்ட் டு க்ளோஸ் த டோர் ஆஃப் டிவிக்கு. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம கண்ட்ரோல் வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுகவின் கண்ட்ரோலில் இல்லை, வைஸ் வெர்சா காங்கிரஸோடைய கண்ட்ரோலுக்கு திமுக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் ஒரு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா திரும்ப காங்கிரஸ் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் பார்க்குறேன். ஒரு ஜிக்ஸாக் நடக்கிற மாதிரி தான். அப்போ வந்து தாவேக்காவுடைய கதவு அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இவங்க நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அங்கே போகிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். அப்போ நம்ம பேசிக்கலாம். அப்போ இப்போதைக்கு என்ன, உங்களுக்கு சீட்டை கூட கொடுத்துருவோம் கேரண்டி, 25 கிடையாது கூட. எவ்வளவு என்னங்கிறது யார் யார் வர்றாங்கிற பார்த்துக்கிடும். இன்னும் தேமுதிக வர வாய்ப்பு இருக்குது, சீனியர் டாக்டர் வர வாய்ப்பு இருக்குது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி இவங்கெல்லாம் வருவாங்க. கமல்ஹாசனுக்கு எவ்வளோங்கிற பார்க்கணும். இப்போ மற்ற எல்லாருமே கூட சீட் கேட்குறாங்க, அவங்களாம் எவ்வளோ பார்த்துட்டு ஒரு அக்கௌண்ட் எப்படி கட்டாயம் கேரண்டியாக சீட் கூட கொடுப்போம். அது 30, 35, 40 அப்புறம் பேசிக்கிடும். கூட்டணி அமைச்சரவையை தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்துக்கிடும். இப்போ இந்த வாக்குறுதியை வந்து கொடுத்து வச்சு பேசிட்டு அவங்க வந்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இதான் நமக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய வட்டாரம் சொல்லக்கூடியது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் லாக் பண்ணுறது. முதல்ல என்ன பிளான் பண்ணாங்க, திமுக காங்கிரஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே போவோம், அவங்களுக்கு பதில் சொல்லாமலே இருப்போம். அப்போ அவங்க இங்கேருந்து வெளியேறவும் முடியாது, அங்கே சேரவும் முடியாது.
கடைசியில் அந்த டோர் லாக் ஆன பிறகு நம்ம கூட தான் வந்து அவனுங்கிற பிளான் பண்ணாங்க. இப்போ இவர்கள் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு திரு கிரீஷோடங்கிற போல ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடியவர்களை ரொம்ப வெளிப்படையாக சொல்லிவிட்ட பிறகு நாங்கள் பதில் சொல்ல சொன்னோம், பதில் சொல்லவே இல்லை, ஏன் பதில் சொல்லன்னு தெரியல, எலெக்ஷன் வேலையை நாங்கள் கடனை ஆரம்பிக்க போகிறோம், இவ்வளோ சொன்ன பிறகு ஒரு சிக்னல் கிடைச்சிச்சு. அவரை மாதிரி ஒரு திரு செல்வ பிறந்தைக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து நாங்கள் டிஎம் கூட தான் இருக்கோம்னு பழிச்சுன்னு சொல்லிடுவார். ஆனால் அப்படி சொல்லவே இல்லை, பிடி கொடுக்கவே இல்லை திரு கிரீஷோடங்க. அவரே வந்து நேற்று வந்து இல்லைங்க என்னன்னு தெரியும் எங்களுக்கு சொன்னோன்னே இப்போ இந்த சந்திப்பு நடந்தவங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து திமுக அந்த ஓட்டையை வந்து பூசுறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க. அந்த விரிசல் இருக்க விடாங்கிற முயற்சி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் அந்த முடிவை எடுக்குதாங்கிற பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இளம் தளபதிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகாரத்தில் பங்குங்கிறத கேளுங்க, அதை உத்தரவாதப்படுத்துங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோம். ஏன்னா நம்மகிட்டலாம் என்னென்ன சீட் வாங்கினோம் எழுதி வாங்கினாங்க. எங்களுக்கு இந்த துறைங்கிறலாம் எழுதி வாங்கின 2004 2014 வரைக்குமான ஆட்சியில் வந்து இந்த துறை எங்களுக்கு கொடுங்க எழுதி வாங்கினேன். அது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கன்னு இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஸோ ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு திமுக சார்பில் ஒரு ட்வீட்லாம் போட்டாங்க, சீட்லாம் பேரம் பேச முடியாது காங்கிரஸ், நாங்கள் என்ன கொடுக்குறோமோ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆர்எஸ் பாரதி அவருடைய மகன் வந்து இருந்த காங்கிரஸை இப்படி அப்படி இருந்த திமுகவை இப்படி மாற்றி கொண்டு வரதுக்கு காங்கிரஸ் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ளே பண்ணியிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். காங்கிரஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணல. திரு விஜய் அவர்களுடைய வருகை அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இன்னைக்கு திரு விஜய் அப்படிங்கிற தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா 25ல் 20 கொடுத்தாலும் காங்கிரஸ் வேறு வழி கிடையாது. காங்கிரஸ் தனித்து நின்று 5 சீட்டு கூட வெல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, காங்கிரஸ் தனித்து நின்று சட்டமன்றத்தில் 5 சீட்டு கூட வெல்ல முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் கூட்டணி தேவை. ஏடிஎம்கே கூட கூட்டணி போகலாம்னா பாஜக அங்கே ஏற்கனவே துண்டு போட்டு உட்காந்துருச்சு. டிஎம்கே கூட தான் இருந்தாங்க. எல்லா கட்சிகளுக்குமே பெரிய நிர்பந்தமாக தான் இருந்துச்சு. போன முறை 6 சீட்டில் எல்லாருமே உட்காருங்கன்னு சொல்லி சொன்னபோது ஏன் யாருமே மௌனம் கலைக்கல? அறிவாலய வாசலில் அத்தனை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அத்தனை பேருமே மதிமுக உள்பட கோபமாக பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. இது எங்களுக்கு ஏற்புடையதில்லைன்ட்டு போனாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் ஏன் செட்டில் ஆனாங்க? ஏன்னா ஏற்புடையதில்லைன்னு எங்கே போவீங்க? திரும்ப மக்கள் நல கூட்டணியா? அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த வாய்ப்புக்கான வாசலை திறந்தது திரு விஜய் அவர்கள். அதான் சொல்ல வரேன், காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தொடர்ந்தாலோ தாவேக்காவோடு போனாலோ நன்றியோடு இருக்க வேண்டியது விஜய்க்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தனால இந்த ஆப்ஷனே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. அதை பயன்படுத்திக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். அதில் ஒன்று சொல்ல, பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்ததை 2021 திமுக பயன்படுத்திக்கிடுச்சு. அப்போ இன்னைக்கு விஜய் கிளம்பி வந்திருக்கிறதா இன்னைக்கு காங்கிரஸ் பயன்படுத்திக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிறது தான் அரசியல், அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் நன்றியோடு இருக்க வேண்டியது தாவேக்காவுக்கு. திரு எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் அவர்களுடைய தகப்பனார் சொன்னது போல இந்த காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா இல்லையாங்கிற $1 மில்லியன் கேள்வி. நெக்ஸ்ட் டாபிக் அது. எஸ், நம்ம சாணக்கியா எக்ஸ்க்ளூசிவ்ல ஒன்று போட்டிருக்கோம் சார், அது கரெக்டா இல்லையா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். சாணக்கியாவில் போட்டதை கரெக்டாக இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணுமா? நல்லா இருக்கு. இல்லை சார், 30 சீட்டு + 1 ராஜ்யசபா மெம்பர் கன்ஃபார்ம், அதுதான் டீல் பேசப்படும் அப்படின்னு நம்ம. சரி, அதெல்லாம் உங்களுடைய சோர்ஸு, ரிப்போர்ட்டர்கள் 1000 கொடுப்பாங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும், என்னால் வந்து அது உறுதிப்படுத்த முடியாது. நான் உறுதிப்படுத்தக்கூடியது வந்து ஒன்று தான், கூடுதலான சீட். அது வந்து நான் ஏற்கனவே சொன்னபோல 25க்கு மேலே, அது 30 35 40ங்கிறது யார் யாரெல்லாம் வர்றாங்கிறத பொறுத்து. நீங்கள் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து கமல்ஹாசன் கூட கேட்குறாரு, எல்லாருமே 5 10 கேட்குறாங்க அப்படின்னா தேமுதிக உள்ள வருதுன்னா நீங்கள் எப்படி பழைய கணக்கில் எப்படி போக முடியும்? நீங்கள் அப்போ திமுக குறைச்சிக்கணும், கட்டாமல் எவ்வளோ குறைச்சிக்க முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. 188 சீட்டு போட்டிட்ட திமுக வந்து 150 சீட்டு போட்டிடலாம், ஒரு 38 சீட்டு வந்து வெளியில் விடலாம். ஆனால் ஆளுக்கு 5 சீட்டு 10 கொடுங்க. அப்போ எவ்வளோ சீட்டுங்கிறதுனால ஒரு கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலாக, அது கிளியர். ஆட்சியில் பங்குங்கிறது கொடுப்பாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு. 120 எம்எல்ஏக்கு மேலே திமுகவோ அதிமுகவோ என்றால் 125ன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொஞ்சம் பஃபர் விடணும். 125க்கு மேலே திமுகவோ அதிமுகவோ வென்றால் கூட்டணி அரசு கிடையாது. 125க்கு கீழே திமுக அதிமுக 2 பேர் யார் வென்றாலும் கேரண்டியாக கூட்டணி அரசு தான் அமையும். அதை அவங்க பின்னாடி பார்த்து பேசிக்கிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு திரு எஸ்ஏசி அவர்கள் வந்து ஒரு விழாவில் பேசியிருக்காரு. வரலாற்று வாய்ப்பை தவறவிடுகிறது காங்கிரஸ் வந்து ஒருத்தரை சார்ந்தே தான் இது வரைக்கும் போட்டிகிட்டு இருக்கு, நாங்கள் கொடுக்குற ஆஃபர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறாரா இல்லை திரும்பவும் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்களா காங்கிரஸ் வரும் அப்படின்னு? வரலாற்று வாய்ப்பை தவற விடுகிறதா காங்கிரஸ் அப்படிங்கிறது 2026 மே மாதம் தெரிஞ்சிடும். அதுதான் நியாயமானதாக இருக்கும். திருவாரூரில் ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது திரு எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார். அப்போ திமுக அல்லது அதிமுக கூட தான் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் முறையாக ஒரு மாற்று சக்திக்கான துணை இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுலேயுமே கேட்கக்கூடிய சீட்டு கிடைக்கும், அதுலேயுமே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. இதை அவங்க பயன்படுத்த போகிறாங்களா தவற விட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. திரு எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விரக்தியில் பேசக்கூடியவர் கிடையாது, அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய மனுஷன். திரு விஜய் அவர்களை ரொம்ப சரியாக கைடு பண்ணக்கூடியவர். திரு விஜய் அவர்கள்
திரு எஸ்ஏசியோட பேச்சை மட்டும் கேட்டாலே ஓஹோன்னு வந்துடலாம். ஏன்னா திரு எஸ்ஏசி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய சினிமாவில் வந்து பார்த்து பல ஹிட்டுகள் கொடுத்தவருக்கு வந்து என்னென்னா பப்ளிக்கோட பல்ஸ் தெரியும். அப்போ பப்ளிக்கோட பல்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஹிட் கொடுக்க முடியும். நீங்கள் சாதாரணமாக ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது, ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ திரு எஸ்ஏசி போன்றவர்களுக்கு இந்த காமன் மேனுடைய பல்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் விஜயை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவர் முதல் படத்திலே முடிவு பண்ணார். உங்களுக்கு முதல் படத்துலேருந்தே ரொம்ப தெளிவாக காய் நறுத்தி அவர் ஒரு நட்சத்திரமாக கொண்டு வரணும். அவர் வந்து விஜயகாந்துக்கான பையனா, சின்ன வயசு விஜயகாந்த் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்த காலத்துலேருந்தே முடிவு பண்ணி வச்சிருக்காரு. நம்ம பையனை கொண்டு வந்து நீங்கள் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே திருப்பாரு. ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற அரசியல் பெருந்தலைகள் இல்லாத பிறகு என்ன ஆகுங்கிற கற்பனை பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக காய் நறுத்தி கொண்டாரு. ரசிகர் மன்றங்கள் அவர் தான் கட்டமைக்கிறார். ரசிகர் மன்றக்கான பேட்டர்னா அவர் தான் இருக்கிறாரு. அதை மக்கள் மன்றமாக கொண்டு போகிறாரு, நற்பணி மன்றமாக கொண்டு போகிறாரு. அதில் அரசியல் அமைப்புகளை போல நிர்வாகிகள் நினைக்கிறார். எல்லா விஷயம் தலையிடுறாரு, நிர்வகிக்கிறாரு, எல்லாமே பண்ணார். ஆல் பியூட்டிஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் திரு விஜய் வளர்ந்துட்டார். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். எப்பயோ செஞ்சிருக்கணும்னு சொன்னார். அந்த டிஸ்பியூட்லாம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்குமே கூட திரு எஸ்ஏசி அவர்கள் வந்து விரக்தியிலேயோ வேதனையிலோ பேசக்கூடியவர்கள். ரொம்ப நிதானமாக அவருடைய வயசில் சிந்தனை திறன் இவ்வளவு தைரியமாக இருக்கிறது நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறாரு. நீங்கள் தான் தைரியமானாச்சே கேளுங்க, நீங்கள் தான் தைரியமான ப்ரெஸ் ஆச்சே சொல்லுங்கப்பா, சுதந்திரம் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாரு. இதை மாதிரி இன்னொருத்தர் கேட்க முடியாது. அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டுறார். அது அந்த மாதிரியான சிந்தனை தெளிவு கலைஞருக்கு இருந்தது போல அந்த மாதிரி அந்த ஏஜ் ஆனாலும் அந்த சிந்தனை திறனில் வந்து குறைவில்லாத தன்மை அப்படியே நிற்குது. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியுடைய பழைய கணக்கில் சொல்றார். வாழப்பாடி ராமமூர்த்தி, ஜி.கே. மூப்பனார் போன்றவர்கள் இருந்தபோது, ராஜீவ்காந்தி அகில இந்திய இருந்தபோது இந்த முயற்சி நடந்துச்சு. அப்போ வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஜானகின்னு ரெண்டா பிரிஞ்சு நின்ற போது இவர் பெரிய ஒரு வாய்ப்பு எடுத்துட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து இவங்க ட்ரை பண்ணி நம்ம வந்து நம்ம போட்டி போட்டு கொண்டு வந்து பார்த்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் தலைமையில் திரு மூப்பனார் தலைமையில் கிளம்பிய போட்டி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கு வந்து 3% வித்தியாசம் தான். இஃப் ஐ எம் நாட் ராங் 26, 23ங்கிற மாதிரி இருந்துச்சு பெர்சன்டேஜ். ஒரு 3% டிஃபரன்ஸ் தான் ஏடிஎம்கே ஜெயலலிதா தலைமையில். இவங்க திருமதி ஜானகி அவருடைய ஏடிஎம்கே வந்து ரொம்ப பெரிய வீழ்ச்சி இருந்துச்சு. அவங்களுக்கு பெரிய ஃபிங்கர் டிப்ஸ் தான் எம்எல்சி இருந்தாங்க. ஒற்றை இலக்கத்தில் பெர்சன்டேஜ் இருந்துச்சு. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவருடைய அதிமுக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதை விட 3% குறைவாக காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அப்போ அதே சஸ்டெயின் பண்ணி ரீட்டைன் பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவருடைய கலைஞர் போன்றவருடைய மறைவுக்கு பிறகு வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்க முடியும். மாறா திரும்பவும் அடுத்தவங்க தோல் ஏறி உட்கார்ந்ததுனால அவங்க வந்து ஒரு கீழே வந்து இறங்கிட்டாங்க. அப்போ இதை தான் மேற்கோள் காட்டார். நீங்கள் வந்து 67க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் 55 வருஷமா நீங்கள் வந்து ஏறி வைக்க முடியல. அப்போ திஸ் இஸ் அன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பயன்படுத்திக்கங்கன்றார். காங்கிரஸ் கட்சிக்கும் உண்மையிலே அதான் சரியான. நீங்கள் வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், லாங் டேர்மாக யோசிச்சா காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போகிறது தான் சரி. ஷார்ட் டைமாக யோசிச்சுட்டு நமக்கு நாளைக்கு என்னங்கிற பார்ப்போம். நம்ம வந்து அதை நம்ம இப்போ நாளைக்கு கட்சி நடக்குங்கிறது கிடையாது. இன்னைக்கு நமக்கு என்னங்கிற மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க டிஎம்கே கூட போகிறதா சரி. டிஎம்கே கூட போனால் கூடுதலான சீட்டுகள் வெல்ல முடியும். தாவேகா கூட போனால் கூடுதலான ஓட்டுகள் எடுக்க முடியும். அப்போ கூடுதலான ஓட்டு எடுத்து தங்களுடைய பெர்சன்டேஜை எடுக்க போகிறாங்களா, அல்லது வந்து இருக்கிற பெர்சன்டேஜ் குறையுது, காணாமல் போது, நமக்கு இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே இருப்போம். ஏன் பாஜகவுடைய எழுச்சி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும். தாவேகாவுடைய தேவை எங்கே வந்துச்சுன்னு பார்க்கணும். நாம் தமிழர் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த கட்சியோடைய வளர்ச்சி எல்லாம் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற ஒன்றும் இல்லைங்கிற தானே. ஏடிஎம்கே, டிஎம்கே, ஏடிஎம்கே ரெண்டா தவிர மாற்று இல்லைங்கும் போது அப்போ மாற்று வேணும்னு மக்கள் பார்க்க என்ன செய்றாங்கன்னா வேற யாராவது வரமாட்டாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்தை காங்கிரஸ் கட்சி நிரப்பிச்சுன்னா ரிலையபிள் பார்ட்டி, ஏஜ் ஓல்டு பார்ட்டி அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும். அதுதான் அவர் சொல்றாரு. அப்போ அதை பயன்படுத்திக்கிறா இல்லையாங்க நம்ம தெரியும். நிச்சயமாக அது ஒரு வரலாற்று வாய்ப்பு தான். பட் லாங் டேர்மாக யோசிக்கிறாங்களா, ஷார்ட் டேர்மாக யோசிக்கிறாங்கிறது அவங்க கையில் தான் இருக்கு. அவர் சொன்னது டைரக்ட் மெசேஜ் டு காங்கிரஸ் தான் சார். இட்ஸ் ஓப்பன் மெசேஜ். அதுக்கு வந்து திரு செல்வ பெருந்தகைவர் இன்னைக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. எங்களுக்குலாம் யாரும் பூஸ்ட் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் எப்படி வளரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. செல்வ பெருந்தகைவர்கள் அப்படி தான் சொல்லுவார். அவர் திமுக விட்டு போயிருமோ அப்படின்னு, கூட்டணி போயிருமோன்னு ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா திமுக கூட்டணியில் நல்ல ஆதாயம் அடைந்ததில் எந்த அமைச்சருக்கும் குறைவில்லாமல் வந்து எல்லா பலங்களையும் அனுபவிச்சவர் வந்து திரு செல்வ பெருந்தகை தான். காங்கிரஸ் கட்சியில் கூட வேற யாரும் அந்த மாதிரி வந்து அனுபவி இதுக்கு முன்னாடி ரொம்ப விசுவாசமாக இருந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் போல, திரு தங்கபால் போல நிறைய பேர் இருந்தால் கூட திரு செல்வ பெருந்தகை போல ஒரு ஜெல் ஆகி ஒன்று மண்ணா இருந்துட்டு அது டிஎம்கேவா காங்கிரஸ் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடியது வந்து வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஜெல்லாக இருக்கு. அதனால கட்டாயமாக தான் சொல்லுவார். அதே கருத்தை மாணி தாக்கூர் சொல்லுவாரான்னு நீங்கள் பார்க்கணும். அதே கருத்தை ஜோதிமணி சொல்லுவாங்களா, அதே கருத்தை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவாரா, அதே கருத்தை கிரீஷ் ஓடங்கர் சொல்லுவாராங்க பார்க்கணும். அதே கார்த்திக் சிதம்பரம் சொல்லுவாரான்னு அது பாருங்க. அப்போ வந்து திரு செல்வ பெருந்தகையோட தனிப்பட்ட கருத்தா பார்க்கணும், காங்கிரஸ் கட்சியோட கருத்தா பார்க்கக்கூடாது. ஈவன் தோ ஹி இஸ் தி ஸ்டேட் பிரசிடென்ட். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி இவங்க வந்து அணி தனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி தாவேகாவின் நிலை, இவங்களை கைவிட்டதா, ஐ மீன் விஜயை கைவிட்டதா கை? விஜயை வந்து கை கொடுக்கணும்னோ, இலை வளர்த்து விடணும்னோ, தாமரை தாங்கணும்னோ, சூரியன் வெளிச்சம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
இது எல்லாம் தேவையில்லைன்னா அவர் வந்து நிற்கிறார். அவருடைய கட்சியுடைய அடிப்படை தாற்பயம் வந்து நான் தனி வழியில் நிற்கிறேன், என் கூட சேர்றவங்க வாங்க, நான் யாருடைய சேர்றதில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் கோயிங் டு அலைன் வித் எனி ஒன், இஃப் எனி ஒன் வாண்ட் டு அலை வித் மீ ப்ளீஸ் கம். இதுதான் அவர் டே ஒன்லேயே சொன்னது. நான் தாமரை கூட போயிடுவேன், இலை கூட சேருவேன், சூரிய வெளிச்சத்து காத்திருப்பேன், கை கொடுக்குமா உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ராகுல் காந்தியோட நல்ல நட்பு இருக்குது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி போய் ஏற்கனவே பார்த்தவர், செல்வி ஜெயலலிதாட்ட வந்து போய் நின்றவர், இது மாதிரி எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே வந்து அவருடைய தகப்பனர் வந்து கலைஞர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இப்படி எங்கேனாலும் போய் ஒரு கதவை தட்டி நாங்கள் போய் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு உட்காந்துருக்க முடியும். அப்போ அவர் நான் தனி வழி அப்படிங்கிறது தான் அவருடைய அட்டம்ப்டாக இருந்தது. அப்போ வேறு யாரோ அவங்க கூட சேருவாங்களாங்கிற கேள்வி. நம்ம பலமுறை சொன்ன போல காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்தா வரலாறு காணாத மூன்றாவது அணி நிற்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்றாவது அணிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு ஓரமாக போகிற ஒரு 5% 6% போய் நிற்கும். இந்த மூன்றாவது அணிங்கிறது 20-25% வந்து வாங்கி நிற்கும். ஒரு பெரிய ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸாக வந்து நிற்கும். அது வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் வந்தாலே. காங்கிரஸ் கட்சி வந்தால் தயக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 2-3 கட்சிகள் வந்துடும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து ஒரு வலுவான மும்முனை போட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களால் சீட்டை பெரிய அளவில் பெற முடியாது, கட்டாயம் சீட்டு பெறுவாங்க, எவ்வளோங்கிறது சொல்ல முடியாட்டா கூட பெரிய அளவில் பெற முடியாது. அது வந்து பெரிய வந்து ஒரு வரலாற்றில் வந்து 2026 தேர்தல் வந்து பதியப்படும். அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் இழப்புக்கு ஒன்றும் இல்லை. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக முடியாது, எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியாதே தவிர, அதுவும் கூட தனிப்பெரும் கட்சியாக இதுவரைக்கும் எந்த கட்சியும் உள்ள ஓட்டுகளை பெற்றதில்லைங்கிற எண்ணத்தை பெறுவார். தனி கட்சியாக இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் தவிர ஒரு கட்சி இவ்வளவு சதவீத வாக்குகளை ஒரு கட்சி ஒரு தேர்தலில் முதல் தேர்தலில் பெற்றதில்லை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். அதிமுக, திமுக மாற்றாக பெற்றதில்லைங்கிற இடத்தை பெறுவார். எப்படி பார்த்தாலும் வளர்ச்சி தான். பட் எம்எல்ஏக்கள் இல்லாமல் அவரே ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியாமல் 2026க்கு பிறகு தொடர முடியுமாங்கிறது கேள்வி. அது வந்து அவருடைய விருப்பத்தையும் தலைமை தன்மையும் பொறுத்தது. பட் 2026 காங்கிரஸ் கட்சி சேர்ந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் சேராட்டாலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு 3வது தனிப்பெரும் கட்சியாக நிற்பார்கள், எந்த டவுட்டும் கிடையாது. இவர் வந்து எப்படியும் விஜயகாந்த் வாங்கினதோட நிறைய தான் ஓட்டு வாங்குவார், சீமான் அவர்களோட நிறைய ஓட்டு தான் வாங்குவார். பாஜக வாங்கினதோட அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து அவர் ஜெயிக்கணும் அவர் அப்படிங்கிற மோட்லயே தான் பார்க்கறாங்க. ஸோ அவரே ஜோஷ் குறையும், அந்த ஜோஷ் குறையும். ஆனால் அது முடிவு பெறாது. அதுக்கப்புறம் நீ தலைமைத்துவம் தான் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பொறுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக, இந்த 3 கட்சியும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் செயல்படாமல் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ டிமாண்ட் பாருங்க. உங்களுக்கு தேர்தல் நீங்கள் வந்து எல்லா நாளும் மல்லு கட்டிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து செகண்டரி பார்ட்டியாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து கட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். திரு விஜய் போன்றவர்கள் 2026 தேர்தலில் தோற்றால் கூட, ஒருவேளை தோற்றால் கூட, அப்படி போனால் கூட கட்சியை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவருக்கான ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் காலகாலத்துக்கு கிடையாதுல்ல. அப்போ இந்த அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர் முன்னாடி நிற்பார். இவருக்கு பெரிய பிரபல்யம் இருக்குது, பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் வந்து எந்த மைனஸ் பாயிண்ட்டும் இல்லை. ஐயோ விஜய்க்கு போய் எதுங்க போட்டு அப்படிங்கிறதுல யாருக்கும் கிடைக்காத சிறுபான்மை வாக்குகள் கிடைக்குது. அது வேற யாராலும் டேப் பண்ண முடியாத ஒரு ஓட்டு அது வந்து கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கும் போது இவர் விரும்பினால், இவர் நினைத்தால் இது வந்து தொடர முடியும். பட் அவர் விரும்புகிறாராங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். ஓகே சார். ஏன்னா யாரோடையும் கூட்டணி வைக்காத சீமான் அவர்களே இவர் வந்த புதுசுல இவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஓகேவா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். விஜய் தான் சீமானோட கூட்டணி வைக்க ரெடியா இருந்தார், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சீமான் விஜயோட கூட்டணி வைக்க ரெடியா இல்லை. இட் வாஸ் மிஸ்டர் விஜய் ஹூ கால்ட் ஆன் சீமான். சீமானோட போய் நிறைய நேரம் பேசி, கார்களில் பயணம் செஞ்சு பல மணி நேரங்கள் பேசி நாம 2 பேரும் சேர்ந்து இயங்கணும், காங்கிரஸ் கட்சியை கூட சேர்த்து கொஞ்சம் கேட்டார். அப்போ எப்பங்க இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சி நம்ம கூட வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதில் தான் இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்காரு. அன்னைக்கே காங்கிரஸ் வருங்க நம்பிக்கை. அப்போ காங்கிரஸ் கூட சேர்ந்தா நமக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாதுங்கிறது திரு சீமானுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இழப்புகளுக்கும் அடிப்படை வந்து காங்கிரஸ் தான். அப்போ அவங்களை கூட வச்சு நீ என்ன செய்வ அப்படிங்கிறதான் பாரு. அங்கே தான் அந்த 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் இவர் தனியாக போயிட்டார். ஸோ இட் வாஸ் மிஸ்டர் விஜய் ஹூ வாஸ் லாங்கிங் ஃபார் மிஸ்டர் சீமான். ஓகே. இப்போ காங்கிரஸ் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா சீமான் கூட திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. திரு சீமானுக்கு வந்து ஏடிஎம்கேலே ஆஃபர் இருக்கும்போது அவர் வந்து இவர் கூட சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏடிஎம் கூட ஆஃபர் இருக்கும்போது ஒரு 40 சீட் வாங்கினா கூட 30 எம்எல்ஏ கிடைக்கும். அந்த மாதிரி போய் நிற்கும்போது திரு விஜய் கூட போயிட்டு திரும்பி ஒரு போட்டி தான். விஜய் கூட போனால் நல்ல வாய்ப்பாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கும். அதெல்லாம் மறுக்கிறீங்களா? எகைன் இதே கேஸ் தான். 5 எம்எல்ஏ கிடைக்குமா 10 எம்எல்ஏ கிடைக்குமா தெரியாது. அது வந்து இன்னும் இதுக்கு பிறகு தான் அது களமே பார்க்க முடியும். அப்படி ஒரு அன்சர்டைன் ஒரு ஃபியூச்சரை விட விஜய்க்கு சீமான் வந்து கூட்டணி சேருன்னு ஆகி போச்சுன்னு அவர் பலமான கூட்டணியோட சேர்ந்து போயிடுவார். அதனால அவர் கூட்டணி வேண்டாங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்கு. ஓகே. இந்த சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பாரு அப்படி விஜய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு கும்பகோணம் கிட்ட IUML மாநாட்டில் முக்கியமாக 5 அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு. அண்டு திமுகவினர் எப்போவுமே இஸ்லாமியர்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிறுபான்மையினர் ஓட்டை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியாக இது. தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர் இன்னைக்கு கலந்து கொண்ட அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
திருமண திசையெல்லாம் வெள்ளை நிறம். அதை மாதிரி வந்து அவர்களுடைய அந்த தொப்பி, அந்த அணிந்து அந்த பெரும்பாலுடைய வெள்ளை நிறம், அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். அது சாதாரணமான கூட்டமில் அந்த இஸ்லாமிய வாக்கு வங்கிங்கிறது எவ்வளோ பெரிய டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஏன் வந்து அதற்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, 2 கம்யூனிஸ்ட்லேருந்து, மதிமுகலேருந்து, திமுகலேருந்து, இன்னைக்கு தாவேகா வரைக்கும் ஏன் அதற்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற முக்கியமான பார்வை. அவ்வளோ ரொம்ப லார்ஜர் க்ரௌடு, நல்ல க்ரௌடு, சரியான வலுவான க்ரௌடு. அங்கே போய் அவர் சொன்னது உண்மைதான், அதில் வந்து ஒன்று குழப்பம் இல்லை. இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் தான் அந்த பார்வை மாதிரி இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு வந்து திமுக நிறைய செய்யும் அப்படிங்கிறதும், திமுக செய்ய முயற்சிக்குங்கிறதும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பட் இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் அந்த பார்வை, ஒரு 50 வயசு கீழே இருக்கிறவங்கள்ட்ட பார்வை வேறையாக இருக்குது. திமுகவும் காங்கிரஸும் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர நமக்கு வந்து பயன்படலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோடைய கூட்டம். அதனால தான் வந்து உங்களுக்கு ஜவாஹிருல்லா வந்தார், அதனால தான் தமிம் அன்சாரி வந்தார், அதனால தான் எஸ்டிபிஐ வருது, அதனால தான் தௌஹீத் ஜமாத் வருது. இப்போ வந்து ஏற்கனவே வழக்கப்படி ஆட்டோமேட்டிக்காக முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டியன் ஓட்டுனா அது டிஎம்கே ஓட்டுங்க அப்படின்னு இருந்த நிலைமையில் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் இவ்வளோ இயக்கங்கள் கிளம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஐயுஎம்எல் போன்ற பெரிய இயக்கங்கள் அங்கே இருக்கும்போது, அவங்க திமுக கூட தொடரும் போது மற்ற இயக்கங்களுக்கான தேவையே ஏற்படலை. மற்ற இயக்கங்கள் ஏன் எழுந்தன அப்படின்னா இந்த காரணங்களுக்காக தான். எப்போ நீங்கள் போய் அவங்க கூட கூட்டணி சேர்ந்துடுறீங்க, அதனால் நம்மளுக்கு அவங்க பயன்பட மாட்டாங்க, நம்மளை தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு தான் இப்போ இயக்கங்கள். எஸ்டிபிஐலேருந்து, தௌஹீத் ஜமாத்லேருந்து, மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து, மனிதநேய ஜனநாயக கட்சி, இத்தனை கட்சிகள் இயக்கங்கள் வந்ததே திமுக. அவங்க நல்லா ஞாபகம் இருக்கணும், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஜவாஹிருல்லாலாம் ஏடிஎம்கே கூட இருந்தார். இப்போ கூட 2024 கூட எஸ்டிபிஐ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருந்துச்சு. ஸோ அவங்க திமுக வேண்டாம்ங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது, திமுக நம்மளை பயன்படுத்திக்கிறது. ஸோ அந்த இளைஞருடைய எண்ணம் அப்படி இருக்குது. இப்போ வந்து அதில் பெரிய அளவில் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டார் திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் வந்த பிறகு, எஸ்பெஷலி அவர் அந்த ரம்ஜான் நோன்பு திறந்த பிறகு, அது வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது வந்து தரையில் உட்கார்ந்து நோன்பு திறந்தது, அந்த ஏழை இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த துணியால் நூலால் நெய்த அந்த குல்லா அணிந்தது, அந்த வெள்ளை நிற வேட்டியை வந்து மூட்டின கையில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த லுங்கி அணிந்திருந்தது, தரையில் உட்கார்ந்து நோன்பு திறந்தது, துவா பாடி துவா ஓதி நோன்பு திறந்தது, எந்தவித அரசியலும் பேசாமல் 2 வரையில் நன்றி மட்டும் சொல்லிட்டு கிளம்பினது. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வழக்கமாக ஒரு அரசியல் பேசி பஞ்ச பேசிட்டு அதை அட்ராக்ட் பண்றதா இல்லாம ரொம்ப நிதானமாக நடந்துக்கிட்டது வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதுதான் இந்த தேவையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த அறிவிப்புகள்னால அந்த ஓட்ஸ்லாம் ரீட்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்டில் விஜய் கொஞ்சம் அதில் எடுத்துருவாரு? அறிவிப்புகளுக்கும் ஓட்டுகளுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இது அறிவிப்புகள் வந்து இந்த மாநாடு நடக்காட்டாலும் அவங்க அறிவிப்பாங்க, அறிவிக்காட்டாலும் செய்வாங்க. இந்த உழைமாக்களுக்கான சம்பளத்தை கூட்டி கொடுக்கறது, அல்லது வந்து இந்த மயானங்களில் வந்து இடம் இல்லைன்னா மயானங்கள் எடுத்து கொடுக்குறது, இது மாதிரி வந்து அது திமுக ஆட்சியில் நடக்கும், ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்கும். ஒரு மாநில அளவில் ஒரு பெருந்திட்டமாக அறிவிக்காமல் அங்கங்கே அறிவிப்பு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் மனதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். திமுக வந்து 1000 ரூபா காசை கொடுத்துட்ருக்கு, அப்புறம் ஏன் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சின்னு பேசுகிறீங்க? 1.5 கோடி, கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் பெண்கள் வந்து 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா? கொடுக்கலையா? உங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கல சார், நான் வாங்கல சார், நான் எங்களுக்கு கொடுக்கல சார். பதில் அதான் வருது. நமக்கு வந்து தான் எல்லாத்தோட இருக்கு, வேண்டாம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற சென்ஸ் தான். அப்போ 1.25 கோடி பெண்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஏன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது? ஸோ திட்டங்கள் அறிவிக்கப்படுவதற்கும் வாக்குகள் விழுவதற்கும் சம்பந்தம் இல்லை. மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திரு விஜயகாந்தோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு பிறகு காசு யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோ, ஓட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு நடத்து வந்துட்டாங்க. ஸோ இது இஸ்லாமியர்களுடைய வாக்கை தக்க வைக்க முயற்சி தானே தவிர இஸ்லாமிய வாக்கு ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு தான் அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா பக்கம் போயிருச்சுன்னா பெரும் பிளவாயிரும் இஸ்லாமிய வாக்குகள். இதுலயும் கூட டைரக்டா ஏடிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு சார். ஏடிஎம்கே அதிமுக காலத்துல இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு. தாவேகாவை பிக்சர்ல கூட கொண்டு வரல. தாவேகாவை கொண்டு வர மாட்டாங்க, நம்ம அது பல முறை பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. தாவேகா ஒரு சின்ன கட்சி, அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவார், ஏன்னா தன்னை பெரிய ஆளாக்கி பார்க்குறது. திமுக வந்து ஒரு மாநில கட்சி, அவர் வந்து மோடியை தான் பேசுவார், ஏன்னா அவர் அவங்க நிலைநிறுத்திக்கிறார். இப்படி வந்து அவருடைய பெரிய ஆளை மட்டும் ஏற்று பார்த்து பேசுறதுங்கிறது வந்து இயல்பு தான். அதில் வந்து ஒன்று தாவேகா மென்ஷன் பண்ணாது வந்து ஒரு சரிதான். அது வந்து அவர் மென்ஷன் ஒன்றும் இல்லை. அப்படி மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் அது உதயநிதி பார்த்துப்பார். உங்களுக்கு யாரை டீல் பண்ணுறதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை அப்படி டீல் பண்ணிப்பாங்க, அதுதான் உங்களுக்கு சரியும். பட் வந்து இது அதிமுக மென்ஷன் பண்ணி அது அதிமுக எதிராக செயல்பட்டாங்கன்னு இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் நிறைய வருத்தம் இருக்குது திமுக மேலே. அதை நம்ம இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள், அது கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திலேருந்து என்ஐஏக்கு ஆதரவாக வாக்களிச்சது நிறைய அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த 50 வயது கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து திமுக மீது ஒரு ஆகப்பெரிய மனநிலையில் இருக்காங்கன்னு என்னால் கணிக்க முடியல. பட் இஸ்லாமிய பெண்கள் இல்லை, அது பர்டிகுலர்லி யங் ஏஜில் இருக்கிறவங்க வந்து தாவேகாக்கு தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, அதாவது நம்மகிட்ட எக்ஸாக்ட் தரவுகள் கிடையாது, இது வாக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் என்ன கணிக்கிறோம் நம்ம வந்து அந்த சேர்னிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, கிறிஸ்தவர்களுடைய வாக்கில் 50% வாக்குகள் வந்து கிறிஸ்தவர்கள் வாக்கு ஒரு 100 ஓட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 50% வாக்குகள் வந்து திரு விஜய் பக்கம் போகுது.
இஸ்லாமிய வாக்கு 100 வச்சுட்டா அதில் ஒரு 25% வாக்குகள் வந்து திரு விஜய் பக்கம் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாக்கு வந்து போகுது, நம்ம வந்து முழுக்க வந்து போயிடுச்சுங்கிறது உண்மை கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேர்தல் ஃபீவர் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு தேர்தல் களம். இன்னைக்கு திருமதி கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பு திமுக காங்கிரஸ் பிரச்சனையை தீர்த்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் நாளை 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.